இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை லவ் பண்ணும், நீ தான் என் லைஃப் லாங் வரணுன்ட்டு நான் திங்க் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ வரைக்கும். அவர் ப்ரொபோஸ் பண்ணி ஒரு 6 மந்த் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? 6 மந்த்ஸ் ஒன்றும் பேசலையா? 6 மந்த் பேசல சார். அவர் என்ன சொல்றது, எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் சார். 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும். இப்போ டக்குன்னு ஒரு ஷூட் பண்ணலான்னா வருவார், அப்படியே மூஞ்சி ஒன்று அப்படி வச்சுப்பாரு. அப்புறம் ஒரு நாள் நல்லா பேசுவார். ஏன்னா வேணாம்ப்பா, எனக்கு பேசினா வந்துட்டு எனக்கு நம்ம வந்துட்டு எனக்கு நீ லவ் பண்ணணும், நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு தோணுது, நான் பேசல அப்படிம்பாரு. ரொம்ப வைபாக இருக்காள், திடீர்னு ஒரு மாதிரி ஆஃப் ஆனோன்னு எப்படி இருக்கும், அது ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கும்ல, அது இருந்துச்சு. ஆனால் அதுக்காகலாம் பண்ணிக்கல. உண்மையாகவே தங்கமான பையன், இவன் கூட ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்னு ஒரு கட் ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. அந்த 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் எப்படி இருந்துச்சு? லவ் சொல்லி 6 மாதம் ஒன்றும் பதிலே சொல்லாமல் 6 மாதம் கழிச்சு அக்செப்ட் பண்ணேன். அந்த ஒரு 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும்ல, அந்த 6 மாசம் வந்து சரி நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா, நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் போல. அதாவது எப்படின்னா, ஐயோ நம்ம தெரியாம சொல்லிட்டோம். போய் உருகி நீ என் காதலுக்கு ஒரு பெரிய துணையா இருப்பேன், வாழ்க்கைக்கு ஒரு பெரிய துணையா இருப்பேன்னு உருகி பேசப்ப அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணலன்னு இவர் என்னென்ன யோசிச்சிருக்காரு பாருங்க. இது உங்களுக்கு தெரியாதா சார்? சத்தியமா தெரியல சார். இந்த கொஸ்டின் நான் கேட்கல சார். மைண்ட் வைஸ் சத்தமா பேசிட்டியப்பா. அந்த இன்னொரு ஆள் யாரு? ஐயோ இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம when you have a second option there will be someone. செகண்ட் ஆப்ஷன் இதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணணும். அவ ஏதோ மலப்புற மாதிரி தெரியுது, வீட்டுல போய் கேளுங்க. சரி ஓகே வேற இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து எங்களோட டீல் வந்து சொல்கிறாங்க, புதுசாக வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கடா வாடா அப்படின்ட்டு. இல்லை நான் வர முடியாது நான் சொன்னேன், நல்லா இருக்குண்டா வாடா அப்படின்னாங்க. பொண்ணு தானே பொண்ணே வரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பொண்ணை போய் டோர் தந்தோடனே பார்த்துட்டேன். இதெல்லாம் எந்த வருஷம் நடக்குது இதெல்லாம்? 23. ஃபர்ஸ்ட் யார் லவ் சொல்றா? அவங்கதான். அவங்க சொன்னாங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு என் பேர் கண்மணி சார். கண்மணி அன்போட காதலன்னு சொல்லிட்டேன். ஸ்டேட்டஸ் வச்சு ஈமோஜில வந்துட்டு ஐ பிளஸ் பெல் சிம்பிள் வச்சு ப்ரப்போஸ் பண்ணாரு. ஐ பெல்லா? பெல் மணி கண்மணி. ஓ மணி. அவர் உங்களுக்கு தான் சொல்லிருக்காருன்னு புரிஞ்சிருச்சு. அது எப்படி சார் புரியாம இருக்கும்? ஏன்னா அந்த டீம்லயே வந்துட்டு கண்மணிங்கிற பொண்ணு நான் மட்டும் தான், வேற யாரும் இல்ல. சரி ஓகே, நீங்க பார்த்துட்டு புரிஞ்சிருச்சு, கேட்டிங்களா? கேட்டேன். என்ன சொன்னாப்ல? நான் லவ் பண்றேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நான் 2 டேஸ் கழிச்சு தான் நான் சொன்னேன். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். நான் மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் சார். இந்த மாதிரி ஆஃபீஸில் நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன். பயமாயிருந்துச்சு, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை நைட்டு ஒரு 11 மணிக்கு மெசேஜ் பண்ணிட்டு காலையில் தான் ஆன் பண்ணுறேன். இவங்க வேறு ப்ரெஷர் பண்ணுறாங்க, பதட்டத்தில் மெசேஜ் பண்ணிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். காலையில் எடுத்து பார்க்குறேன், இவங்கெல்லாம் உனக்கு கால் பண்ணியிருக்காங்க, இடம் ஆப்பில் இருந்து காட்டுது. திரும்ப அடிக்கவே பயமாக இருக்குது, என்ன பண்ணுற யோசிக்கலும் திரும்ப கால் பண்ணுறாங்க. ஏன்டா நைட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண லேட் ஆச்சு. ஆனால் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க சார். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணல. கரெக்டாக எத்தனை வருஷம் ஆகுது? ஃபெப் வந்தால் 1 இயர் சார். சூப்பர். உங்களுக்கு லவ் மலர்ந்த இடம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம். என்னன்னா ஆஃபீஸ். பெரும்பாலான நேரத்தை வந்து நம்ம ஆஃபீஸில் தான் கழிக்கக்கூடிய ஒரு டைம். இதில் இருக்க ப்ளஸ் என்னன்னா, ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், எப்பயும் ஒன்றா இருக்கலாம். இது ஒரு ப்ளஸ். இதை வேற ஒரு ஆங்கிலையும் பார்க்கலாம், மைனஸ்னு யோசிக்கலாம். 24 மணி நேரம் ஒரே மூஞ்சே பார்த்துட்டு இருக்கலாம், அதுவும் யோசிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ்னு இருக்கு. ஸோ இதில் ஒரே ஆஃபீஸில் லவ் பண்ணுறவங்க இருக்கும்போது என்னென்ன தர்ம சங்கடமான நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்திற்கு எப்பயுமே நாங்கள் வந்து ஒன்றாவே இருக்கிறதுனால இவங்க எப்போ பார்த்து டாக்டி போட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏதோ ஒன்று இருக்கலாம், அப்படி ஏதோ தர்ம சங்கடமான ஒன்று நிலைமை உருவாயிருக்கலாம். அப்படி என்னெல்லாம் தர்ம சங்கடமாக இருக்குது? ஒரே ஆஃபீஸில் லவ் பண்ணும்போது நடந்த எப்படி அது ஒரு துயரமான சம்பவம்னே சொல்லலாம். என்ன விஷயம்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னை போலவே இன்னொருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அவங்கள லவ் பண்ணுறதுக்கு. அவர் என்ன ஆகிட்டார், இன் பிட்வீனில் வந்து அவர் வேறு இடம் கம்பெனி இடையில ஒரு 2 மாதம் மட்டும் போயிட்டு வர மாதிரி பிளானில் இருந்தார். தலைவா நீ பார்த்துப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா தான் சார் சொன்னேன். 2 மாதத்தில் நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் திரும்ப கம்பெனிக்கு வந்துட்டார். அவர் வந்த பேர் என்னால் எதுவுமே பேச முடியல. நம்ம சும்மா சொன்னது உண்மையாட்டு இங்கே டீமில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, டே திவ்யாவை அவன் உஷார் பண்ணிட்டான்டா அப்படின்னு. அவர் என்னை பார்க்குறாரு, டேய் அன்றைக்கி நீ சும்மா சொன்னது எப்பறம் அப்படி உண்மையாக்கி வச்சுருக்க, என்னடா இந்த மாதிரி விஷயம். அதுலேருந்து அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி, என்னடா நம்ம சும்மா சொன்னது கடைசியில் உண்மையாகவே ஆகிடுச்சே. அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு ஹெச்ஆர் மீட்டிங்கில் கூப்பிட்டு போயிட்டு, என்ன வேலை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, கான்ட்ராக்ட் பேசிக்கில் வந்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொன்ன மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. அவரு நின்னுட்டாரு, வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அவரையும். அவங்க அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு அவங்களும் நின்றுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டோமா. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி சின்ன வேலைகள்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை எடுத்து ஒரு 4 இயர்ஸில் ஒரு பில்டர் ஆகிட்டேன். அதில் என்ன ஒரு மாசான விஷயம்னா, அதே கம்பெனியில் லாஸ்ட் ஒரு 4 மந்த் பேக்கில் என்ன இன்னொரு வேலைக்கு ரெஃபர் பண்ணி என்ன கொட்டேஷன் பண்ண சொல்லி கேட்டாங்க.
அதே ஹெச்ஆர் கூப்பிட்டு வாங்க சின்ராஸ் மிஸ்டர் சின்ராஸ் உட்காருங்க சொல்லிட்டு அந்த சேரில் உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுத்து இந்த வேலை தான் சார் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும். அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆக்சுவலி அவருக்கு ஞாபகம் இல்லை. இது நடந்து 10 வருஷம் ஆகுது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் அப்புறம் நான் சொல்கிறேன் சார், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இந்த ஆஃபீஸில் நடந்ததா சார், அதே பையன் தான் சார் நான் அப்படின்னு பாரு. அவர் ஷாக் ஆகிட்டாரு. என்னப்பா சொல்கிற, இன்னைக்கு நீனப்பா இந்த லெவலில் இருக்க அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் நம்ம நிற்கிறோம், எடிசாவும் நானும் இருக்கேன். இவன் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறான், எனக்கு அந்த இடத்துல இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன் ஆமா எடி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறவர் அப்படின்ற ஒரு டாக் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ நான் ஃபேவரிசம் நான் பண்ணிடுவேன், நான் மற்றவங்க நினச்சிடக்கூடாதுன்றக்காக யோசித்தேன். இப்போ ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா? இப்போயும் ஒர்க் பண்ணுறவர் இப்போ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் சார், இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எல்லாட்டையும் சொல்லுவோம், இங்கே பாரு அவன் என்னன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நாங்கள் எப்பயும் போல தான் இருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் கலிக்காக தான் இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ட்ரீட் பண்ணாதீங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். வேற என்ன தர்ம சங்கடம் இருக்கு? ஒரே ஆஃபீஸில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுல என்ன தர்ம சங்கடம் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட் விஷயமா நானும் என் மச்சானும் தான் போவோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பொண்ணுங்களா எப்பயோ ஒரு வாட்டி ஒரு சில பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எங்களுக்கு எடுத்தாங்க, அந்த இடத்துல மண்டபத்திலே எடுத்தாங்க, நம்பர் தருவாங்க, அந்த மாதிரி பேசுவோம். இவங்க ஃபீல்டில் வந்தாங்க, அவங்கள பார்த்ததுமே அதுலேருந்து பொண்ணுங்களும் கிட்ட வரதில்ல. ஆல்ரெடி பொண்ணுங்க நம்பர் இருந்த எல்லாத்தையுமே பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. ஓ, இப்போ நீங்கள் ரெண்டும் சேர்ந்து தான் ஃபோட்டோ எடுக்க போறீங்களா ஒரு ஈவெண்ட்? ஆமாம், கண்டிப்பாக. ஓ, இப்போ வருத்தம் இருக்கா? இது மாதிரி யாருமே வந்து ஃபோட்டோ கேட்க மாட்டாங்க, வருத்தமா இருக்கா? ஆமாம், லைட்டாக இருக்குது. அதெல்லாம் பெருசாக இல்லை, லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே. வேற எங்களுக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். மேரேஜ் டைமில் ஒரே ஆஃபீஸு, ஒரு 4 சேர் தள்ளி தான் அவங்க. அதனால வீட்டில் சண்டை போட்டாலும் ஆஃபீஸ்லேயும் அது கண்டினியூ ஆகும். 24 ஹவர்ஸ் சண்டையாக இருக்கும். அது பொதுவாக வீட்டில் சண்டை போட்டால் அது வீட்டோட முடிஞ்சிடும், அடுத்து வீட்டுக்கு வரும்போது தான் ஆரம்பிக்கணும். இப்போ வீட்டில் சண்டை போட்டால் ஆஃபீஸ்லேயும் தொடரணும், திருப்பி வீட்டுக்கு வந்தும் தொடரணும், கஷ்டம். வீட்டில் சண்டை போடுறீங்க, சண்டை போட்டோன்னா ஆஃபீஸ் வரைக்கும் எப்படி தொடருவாங்க? வீட்டில் சண்டை இருக்கும், ஆஃபீஸ் வரைக்கும் எப்படி தொடருவாங்க? மூஞ்சி தூக்கி வச்சுப்போம், எப்படி தொடருவாங்க? அப்படியே தான் இருக்கா, மூஞ்சியை தூக்கி அடிச்சுட்டு டீ பிரேக் போனாலும் அவங்களோட தான் போகணும், லஞ்ச் போனாலும் அவங்களோட தான். எப்பயுமே அப்படியே அன்னைக்கு சண்டை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த அம்மா கோவத்தை பேர் அப்படியே இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கம் தான். பட் ஆஃபீஸ்க்கு ஒன்றா வந்ததுக்கப்புறம் தான் கமிட் ஆகிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் தான் ஜாஸ்தியாக. அவர் என்ன சொல்றாரு, வீட்டில் சண்டை நடக்குன்னா அடுத்து வீட்டுக்கு வரும்போது தான் திருப்பி சண்டையை கண்டினியூ பண்ணணும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற தூரம், ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வர தூரம், ஆஃபீஸில் இருக்கிற டைம்ல எல்லாமே சண்டை கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அது சீக்கிரமும் சால்வ் ஆயிடும். ஆமாம், இப்போ நம்ம ஸ்டார்ட்ல சீக்கிரம் சால்வ் ஆகிடும். அந்த அம்மா ஒரு முறை தான் முறைச்சுது, சீக்கிரம் சால்வ் ஆயிரும் சார் அப்படின்னு பார்த்துட்டு உடனே டக்குன்னு. இல்லை ஆக்சுவலாக வந்து அவரோட ஃபேஸே இன்னசென்ட் ஃபேஸு. ஸோ ஆஃபீஸ்லேயும் எல்லாரும் அவரை நம்புவாங்க, நான் முறைச்ச மூஞ்சின்னு எல்லாரும் என்னைய சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போல் இப்போ நியூ ஜாயினி வந்தாங்கன்னா என்கிட்ட தான் ட்ரைனிங் ஒரு செஷன் எடுக்க சொல்லுவாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஹாய் சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளே வந்து உட்காந்துருவாங்க டெஸ்கில், வந்து ரெஜிஸ்டர் பண்ணி. எரிச்சலா இருக்கும், எரிச்சலாம் உஷாராயிட்டாப்ல.